டேய் அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? லிஸ்ட் கொடுத்து விட்டாளா? வாங்க அண்ணாச்சி. அண்ணா பூஸ்ட் மார்க்கா அந்த லிஸ்ட்ல இருக்கத கரெக்ட்டா கொடுத்துருப்பா. பரவாயில்ல கலப்படம் ஜாஸ்தி ஆச்சு உங்க கடையில. நல்லா பார்த்து போடு. அரிசி நல்ல அரிசி தானே? பிளாஸ்டிக் அரிசி இல்ல. யானை பொம்மைப்பா. ஏண்டா இருக்கிற யானையே கட்டி மேய்க்க முடியல. இதுல பொம்மை யானை வேறயா? என்னம்மா போ. இந்தா. அண்ணாச்சி வெல்லம் போடு. அதே போடு. டேய் பாத்ரா கார்லாம் வருது. அண்ணா இந்த யானை பொம்மை எடுங்க. கிருஷ்ணா டேய் அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல் மற்றும் விலையேற்றத்தினை தடுக்கும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக வெங்காய விலையினை கட்டுக்குள் நடவடிக்கைகளினை எடுக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. விலங்குகள் நலவாரியம் தொடுத்த வழக்கொன்றில் சென்னை உயர்நீதிமன்றம் தனியார் யானைகளை வளர்ப்பதற்கான உரிமை சான்றிதழை அதிரடியாக ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. கோவில் திருவிழாக்களில் யானைகளின் முதுகில் அதிக பாரம் ஏற்றுவது, பல மணி நேரம் வெயிலில் நிறுத்தி வைப்பது, நீண்ட நேரம் கட்டி வைப்பது, காயத்திற்கும் நோய்க்கும் உரிய சிகிச்சை அளிக்காமல் துன்புறுத்துவது என்ற குற்றச்சாட்டுகளின் காரணமாக தனியார் யானை வளர்க்க தடை விதிப்பதாகவும், தவறு செய்த யானை உரிமையாளர்களின் மீது வழக்கு பதியலாம் எனவும் காவல்துறைக்கும் வனத்துறைக்கும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. என்னங்க ஆச்சு? இனிமே யானையெல்லாம் வீட்டுல வளர்க்க கூடாதாமா? நியூஸ்ல சொன்னாங்க. பிளட் அதிகமா லாஸ் ஆயிருக்கு. 24 hours அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். டாக்டர் டாக்டர் நவ் இஸ் ஓகே. சோ நாளைக்கே ஜெனரல் வார்டுக்கு மாத்திக்கலாம். கிருஷ்ணா சரி ஓகே, ஒரு கையெழுத்து போடுங்க.
இந்த யானை வண்டியில் ஏற்றுங்க. ஓகே வாங்கலாம் போ. சார். சொல்ல போறோம். இதோ பார், நான் சொல்றது நல்ல கவனமா கேட்டுக்கோ. கிருஷ்ணாவுக்கு இந்த விஷயத்தை பத்தி சொல்லவே சொல்லாத. ஆமா, சொல்லாத. எங்க கையை தூக்கு, இந்த கையை தூக்கு, கீழே விடு. தலை எதுனா வலி இருக்கா? எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட்டு எல்லாம் கிளியராக இருக்குது. சரி. ஸோ மெடிசன்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பையன் மனசு பாதிக்கப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. அவனை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவன் குணமாயிடுவான். சரி டாக்டர். கிருஷ்ணா, இந்த மாத்திரை. என்னடா ராதா எங்கம்மா? சொல்லுமா. அது வந்து என்னடா, என்ன விஷயம்? ராதா எங்கப்பா? அவ திருவிழா போயிருக்காடா. எப்பப்பா வரும்? அது வந்து ஒரு 2 days ஆகுமா. அப்போ வாங்கப்பா, நம்ம ராதா பாத்துட்டு வந்துடலாம். டேய், அது கேரளால இருக்குடா, ரொம்ப தூரம்டா. டேய், நீ தூங்கணும்ல இப்ப. ஏமா அவனை தூங்க வைக்கல நீ? வா தூங்கலாம், வா. ராதா அப்புறம் பாத்துக்கலாம். டாக்டர் உன்னை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரா. வாடா ராஜா. அப்பா, எனக்கு ராதா பார்க்கணும். சொல்லுங்க சார். ராதாங்கிற யானையை ஜப்தி பண்ணிட்டு வந்தீங்கல்ல? ஆமாம். அந்த யானையை சர்க்கஸ் கம்பெனிக்கு தேவைப்படுது. நீங்கள் கனவுல கூட எதிர்பார்க்காத அமௌண்ட்டை நான் உங்களுக்கு இப்போவே செட்டில் பண்ணுவேன். என்ன சொல்கிறீங்க? ஃபாரஸ்ட் காரண்டே பேரம் பேசுறியா? நீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அனிமல்ஸ் தான் கிடச்சதா? சட்டப்படி யானையை சர்க்கஸில் பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரியுமா? எந்திரியா எந்திரியா பே. பெருசாக ரூல்ஸை பேச வந்துட்டான். ஒரு நிமிஷம் இல்லையா? ஐயோ, நான் வரல. சரி, நான் ஒரு ஸ்விம்மிங்க போட்டு வரேன். ஒன்று கடிச்சிட்டு போயிட்டான். இன்னைக்கு ஒன்று கடிக்கிறதுக்கு தண்ணியிலே வச்சு மூக்கலாம்டா. அண்ணா, யுவராஜ் அண்ணா, அண்ணா அண்ணா பின்னாடி வாங்க. நான் இப்போ உள்ளீச்சல் அடிக்க போறேன். யுவராஜ் அண்ணா. ஏய், என்ன சிரிக்கிறீங்க? டேய், எதுக்குடா சிரிக்கிறீங்க? இனிமே யாரா கொண்டு வந்து மிரட்ட போற? நான் ராதா கூட்டிட்டு வந்து தான் மிரட்டுவேன். யானையா ஃபாரஸ்ட்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. போய் சொல்றீங்க நீங்க. என் ராதா திருவிழாக்கு போயிருக்கு. நாளைக்கு வந்துடும். அப்போ வச்சுக்கிற உங்களுக்கு கச்சேரிய. ஏ புவி, இவனுக்கு விஷயம் தெரியாதா? குண்டு பையன் மாட்டி விட்டானே. உங்களா தண்ணி பண்ணாங்க. புவி, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா புவி? ஆமா, ராதா இனிமே வரவே வராது.
டேய் எதுக்குடா அப்படி ஓடி வர? சொல்லுங்க ராதா எங்க? அதான் திருவிழாக்கு போயிருக்குன்னு சொன்னல. இல்ல நீங்க மறுபடியும் போய் சொல்றீங்க. என்ன ஏமாத்துறீங்க? ராதா ஃபாரஸ்ட்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரா சொன்னது உனக்கு? அதான் எல்லாரும் சொல்றாங்க. அப்புறம் என்ன? டேய் அவங்க பொய் சொல்றாங்கடா. என்ன நம்புடா. ஆமாடா. இந்தமா இந்த டவலை அவனை தொடச்சு விடு. என்ன ஏமாத்துறீங்களா? தலையை தொடச்சு கூட வாடா. எனக்கு வாடா போங்க. இந்தடா பால் குடி. எனக்கு வேணாம். உன்ன எதுக்குடா பாலை தட்டி விட்ட? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? டேய் உனக்கு ராதாவை தானே பார்க்கணும். நாளை காலையில எல்லாரும் ராதாவை பார்க்குறோம். ஓகே? இவன் என் பையன் சார். இவனுக்காக தான் சார் ராதாவை யார்கிட்டையும் விற்காம இருந்தோம். இப்போ நீங்க ஜப்தி பண்ணிட்டு வந்துட்டீங்க. அது போனதுலேருந்து என் பையன் சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, எப்போ பாரு அது நினைவாகவே இருக்கான் சார். நீங்கள் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ராதாவை கொஞ்சம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் சார். சார் நாங்கள் ஜப்தி பண்ணுற அனிமல்ஸ் எதையுமே இங்கே வச்சுக்கிறது இல்லை. எங்கள் லிமிட்டில் இருக்கிற ஃபாரஸ்ட்குள்ளே விட்டுருவோம். உங்கள் யானையும் அங்கே தான் பாதுகாப்பாக இருக்குது. அப்போ ராதாவை நாங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வரலாமா சார்? சார் அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா சார். அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை சார். ஒரு தடவை என் பையன் ராதாவை பார்த்துட்டானா ரொம்ப சந்தோஷமாயிடுவான் சார். சார் அது ஜூ இல்லை சார், ஃபாரஸ்ட்டு. இப்போ தான் அந்த யானை ஃபாரஸ்ட்டை பழக ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரம் நீங்கள் அதை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது அவ்வளோ நல்லா இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த யானை நீங்கள் மறந்துடுங்க, அதான் நல்லது. ஏய் தம்பி, அழக்கூடாது. ஏன் அழற? உன்னோட யானை காட்டுக்குள்ளே அதோட ஃப்ரெண்ட்ஸுகளோட ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கு. நீயும் அதே மாதிரி வீட்டுக்கு போய் உன் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஜாலியாக விளையாடணும். கண்டிப்பாக அங்கிள் ஒரு நாளைக்கு உன் ராதாவை உன்கிட்ட கூப்பிட்டு வருவேன், உனக்கு காட்டுவேன். சரியா? ப்ராமிஸா? ப்ராமிஸ். கிருஷ்ணா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். நீ நல்ல பையன் தானே? எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு ராதா தான் வேணும். ராதா இனிமே வராதா? அதுக்கு காட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்குமா, அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுமா? ராதாக்கு எத்தனை ஃப்ரெண்ட் இருந்தாலும் நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க சொல்றதெல்லாம் நம்பாத, அவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க. நீ வேணா பாரு, ராதா கண்டிப்பாக உன்னை தேடி வரும். நாளைக்கு நீயும் ராதாவும் ஒன்னா ஸ்கூலுக்கு போவீங்க. கிருஷ்ணா, அதுவும் அந்த வண்டியில தான் ராதாவை கூட்டின்னு போனாங்க. அப்போ அந்த லாரியில போனா நம்ம ராதாவை கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ நான் ராதாவை கூட்டிட்டு வரேன், நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத என்ன? சரி. ஏண்டி உனக்கு தான் அறிவு இருக்காடி? அவனை பத்திரமா பார்க்கறதோட வேற வேலை என்ன உனக்கு? சரி நீ அழாத, அவனை தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வரேன். டேய் எங்கடா போயிருப்பான் அவன்? எங்கடா போயிருக்க போறான்? இங்க எங்கேயா தானே இருப்பான். இல்லடா, அவன் யானை போனதுல இருந்தே ஒரு மாதிரியா தானே இருந்தான், அதான் பயமா இருக்குது. டேய் கணேஷ், என் பையன் இங்க வந்தானாப்பா? கிருஷ்ணாவா? வரலையே. இல்லையா?
அழாதம்மா. அவன் எங்க போயிட போறான்? கிருஷ்ணாவை காணா நீங்கள் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கீங்க. ராதாவை ஏற்றிட்டு போன பாரஸ் ஆஃபீஸ் லாரியிலேயே கிருஷ்ணாவை ஏறி போயிட்டான்னு இப்போதான் எனக்கு சொன்னான். என்னடா சொல்ற? அப்ப அவன் காட்டுக்கே போயிட்டானா?